Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தா போதுங்க. சட்டுன்னு ரொம்ப சுலபமா இந்த மாதிரி நல்ல பேப்பர் மாதிரி வெயில் கூட தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியா வடகம் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இத பொரிச்சாலும் நல்லா கிறிஸ்பியா வருங்க. கண்டிப்பா நீங்க இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு பொருள் வச்சு ரொம்ப கிறிஸ்பியான இந்த வடகம் எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஒரு நாள்லயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த வடகம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்திருக்கேங்க. மாவு ஜவரிசி இல்லைன்னா பெரிய ஜவரிசியா இருக்கும் பாத்தீங்களா, அப்படியும் சொல்லுவாங்க, பால் ஜவரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ஜவரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களுமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியில் இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாங்க. ஒரு 6 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டும். நான் வந்துட்டு ஓவர் நைட் ஊற விடுறேங்க. நைட் ஊற வச்சு காலையில் வந்து ரெடி பண்ண போகிறோம். மினிமம் 6 மணி நேரம் ஊறினா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா மாவு மாதிரி ரெடியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணுங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சிருக்க ஜவரிசியை போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம ஜவரிசியை எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அளந்துக்கோங்க தண்ணியை. இப்போ நான் ஒரு கப் ஜவரிசி நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 7 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சரியாக 7 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்குங்க. இப்போ 4 ஊற்றியாச்சு. இப்போ 5, 6, இப்போ 7 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வரணும். அதாவது நம்ம போட்டிருக்க ஜவ்வரிசி எல்லாமே வந்துட்டு நல்லா கரையணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு பாதி ஜவ்வரிசி வந்துட்டு கரைஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதுங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜவ்வரிசி எல்லாமே வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாதி அளவுக்கு ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா போதுங்க. நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட் வச்சு மூடி இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டுங்க. இந்த சூட்டுக்கே மீதி இருக்க எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா வெந்துடும். இப்போ பிளேட் வச்சு மூடி இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது சூடு நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. தண்ணியோட ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு 2 தடவை வந்துட்டு பெரிய மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்குங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போடுங்க. இப்போது இதில் ஃப்ளேவருக்காக நம்ம வந்துட்டு ஓமமோ அல்லது சீரகமோ நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு குறைவாக இருந்தால் பரவாயில்லைங்க. அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப வந்துட்டு உப்பாக தெரியும். அதனால் ஒரு 1லேருந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரகமோ அல்லது ஓமமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட இதில் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக காரத்தோடு இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம வடகத்துக்கு ஊற்ற போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ அல்லது வந்துட்டு ஒரு ஸ்டீல் தட்டு கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்டீல் தட்டில் நீங்கள் ஊற்றுறதா இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. பிளாஸ்டிக் ஷீட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டை நல்லா விரித்து விட்டுட்டு அதில் நான் ஒரே சைஸில் வடகம் வரத்துக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் வளையல் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பிளாஸ்டிக் வளையல் ஃபுல்லாக லைனாக அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளார நம்ம வந்துட்டு இந்த வடகத்துடி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். சட்னி கரண்டியில் ஒரு பாதி கரண்டி அளவுக்கு நம்ம ஊற்றினா சரியாக இருக்கும். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டுக்குள்ளாரையே வச்சுக்கலாம். டக்குன்னு நம்மளுக்கு இது காஞ்சிரும். வெயிலில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் நம்மளுக்கு காஞ்சிருங்க.
இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் அந்த வளையலை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது அந்த இடத்துலேயே அப்படியே செட் ஆகி நிற்குங்க, ஒலிக்கிட்டு வராது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வடகத்துடைய மாவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதே மாதிரி மாற்றி மாற்றி எல்லா பக்கமே நம்ம ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாளையே நல்லா காஞ்சு நம்மளுக்கு வந்திருக்க இந்த வடகத்தை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பேப்பர் மாதிரி காஞ்சி வந்திருக்கு. தனியாக தானாகவே உறிஞ்சி வந்துடுங்க, நம்ம எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்தளவுக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். கிட்டத்தட்ட 100 வடகம் கிட்ட வந்திருக்குங்க நம்ம எடுத்துருக்க அளவுக்கு. வெயிலில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு உடனேவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பொரித்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஸ்டவ் வந்துட்டு கொஞ்சம் குறைவான தீயில வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுடவே நல்லா புஸ்துன்னு வெள்ளையாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான ஜவ்வரிசி வடகம் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு நல்லா ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயோ அல்லது வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆனாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.